ஹாய், திஸ் இஸ் பரணி. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, 12th முடிச்சுட்டு இப்போ தான் 1 வீக் எல்லாருமே ரிலாக்ஸாக ரெஸ்ட்டெல்லாம் எடுத்துகிட்டு ரெடியாக இருப்பீங்க. அடுத்தது காலேஜ் எங்கே ஜாயின் பண்ணலாம், மார்க் வந்தோன்னே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு காலேஜ் எல்லாமே தேடிட்டு இருப்பீங்க. என்ன கோர்ஸ் படிக்கணும் அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் இருந்துகிட்டே இருக்கும். ஃபேமிலி கூட டிஸ்கஷன் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. இந்த வீடியோவில் பயோமேக்ஸ் எடுத்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்னென்ன கோர்ஸ்லாம் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு நான் அப்லோட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ், அதுக்கப்புறம் அக்கௌண்ட்ஸ் எடுத்து படித்தவங்க எல்லாருக்குமே அப்லோட் பண்ணலாம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பயோமேக்ஸ் 12th எடுத்து படித்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எந்தெந்த கோர்ஸ்லாம் போகலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாமா? நார்மலாகவே 12th ரொம்ப கஷ்டப்பட்டு பயோமேக்ஸ் எடுத்து படிக்கிறோம், ஒரு கோல் வச்சு மார்க் எடுக்கணும்னு படிக்கிறோன்னா எதுக்காக? இந்த எம்பிபிஎஸ் சீட்டுக்காக தான். டாக்டர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஆம்பிஷனில் தான் நம்ம படிப்போம். இந்த எம்பிபிஎஸ் படிக்கணும் அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு என்ன எழுதணும் அப்படின்னா, நீட் எக்ஸாம் அப்படிங்கிறது ஒன்று எழுதணும். நீட்னா உங்களுக்கே தெரியும், ஃபுல் ஃபார்ம் நேஷ்னல் எலிஜிபிலிட்டி கம் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதில் நீங்கள் மார்க் எடுத்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு எம்பிபிஎஸ் சீட் கிடைக்கும். ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்டில் கிடைக்கல அப்படின்னா செகண்ட் அட்டெம்ப்ட் ட்ரை பண்ணுவீங்க, அடுத்து தேர்ட், இந்த மாதிரி நிறைய நீங்கள் ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. அதில் உங்களுக்கு கிடச்சிருச்சு அப்படின்னா எம்பிபிஎஸ்சில் நீங்கள் கேட்ட சீட் மார்க் படி கட் ஆஃப் வச்சு நம்ம உள்ளே போய் படிச்சுக்கலாம். இதுதான் எம்பிபிஎஸ்க்கானது. எம்பிபிஎஸ் படிக்க அதாவது எம்பிபிஎஸ்க்கு இவ்வளோ மார்க் வேணும், நீட் எழுதுனா இவ்வளோ மார்க் எடுத்தால் தான் எம்பிபிஎஸ் சீட் கிடைக்கும் அப்படின்னு நினச்சி சில பேர் உள்ளே போவாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா, எனக்கு ஏதோ ஒரு மெடிக்கல் ஃபீல்ட் படித்தா போதும், நீட்டில் அவ்வளோ மார்க் இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க, ஏதோ ஒரு கோர்ஸ் படித்தா போதும் டாக்டருங்கிற மாதிரி அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, உங்களுக்கு இந்தியன் மெடிசனில் சித்தா ஆயுர்வேதா அப்படின்னு சொல்லிட்டு 2 கோர்ஸ் இருக்குது. இதில் நீங்கள் படித்து மெடிக்கல் ஃபீல்டில் போகலாம். ஓகேவா? அதாவது எம்பிபிஎஸ் தான் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக நீட் எழுதணும். இல்லை எனக்கு டாக்டர் ஆகணும், ஆனால் அது எதா வேணாலும் இருக்கலாம் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா, நம்ம இந்தியன் மெடிசனில் சித்தா ஆயுர்வேதா அப்படின்னு சொல்லிட்டு 2 கோர்ஸ் இருக்குது. இது நீங்கள் ட்ரை பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, எனக்கு நீட்டே இருக்கக்கூடாது, எனக்கு நீட் வேணாம், ஆனால் நான் மெடிக்கல் ஃபீல்டில் கோர்ஸ் படிக்கணும் அப்படின்னா 2 கோர்ஸ் இருக்குது நம்ம இந்தியன் மெடிசனில். என்ன அப்படின்னா, ஒன்று நேச்சுரோபதி, இன்னொன்று யோகா சயின்ஸ். இது 2த்துக்குமே நீட் தேவையில்லை. நீங்கள் டேரெக்டாக உங்களோட 12th மார்க் அதிகமாக இருந்துச்சுன்னா அதை வச்சு அப்ளை பண்ணி நீங்கள் ஈஸியாக உள்ளே போயிடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நீட் பிடிக்கல சுத்தமாக, எனக்கு நீட் பிடிக்கல, நான் நீட் எழுத மாட்டேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, உங்களுக்கு என்னென்னா பேராமெடிக்கல் கோர்சஸ் இருக்குது. இதில் என்னென்னா இந்த ஃபிசியோதெரப்பி, இது இல்லாமல் பிஎஸ்சியில் நம்ம படிப்போம்ல, நர்சிங், ஃபார்மசி, இது எல்லாமே இந்த பேராமெடிக்கல் கோர்ஸில் வந்துடும். அப்போது இது நீங்கள் எடுத்து படிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் டாக்டர் ஆகிறதுக்கான ஆப்ஷன்ஸ். ஓகேவா? இது எல்லாமே முடிஞ்சிருச்சு. இப்போ இது எதுவுமே எனக்கு வேணாம், வேறு ஏதாவது நான் படிக்கணும், ஆனால் பயோமேக்ஸ் எடுத்துட்டேன் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா, பிஎஸ்சி ஃபிஷரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப்பு, ஒரு கோர்ஸ் இருக்குது. அதில் பிஎஸ்சியும் இருக்குது, பிடெக் 2மே இருக்குது. இது நீங்கள் ட்ரை பண்ணலாம். அப்படி இல்லைனா மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸோட நாலேஜ் எப்படி இருக்குன்னா, அக்ரிகல்ச்சர் படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக பயோ எடுத்து படிச்சிருப்பீங்க நீங்கள் 12th. ஸோ நீங்கள் அக்ரிகல்ச்சரும் போகலாம். இதில் பிஎஸ்சியும் இருக்குது, பிடெக்கும் அவைலபிளாக இருக்குது. அக்ரிகல்ச்சர்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய டிவிஷன்ஸ் ஆஃப் கோர்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். அப்படி இல்லை எனக்கு டீட்டெயிலாக வீடியோ வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், நான் அக்ரி பற்றி உங்களுக்கு எடுத்து வீடியோ அப்லோட் பண்ணுறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா, இது எதுவுமே உங்களுக்கு செட் ஆகலை அப்படிங்கிற பட்சத்துக்கு தான் நீங்கள் இன்ஜினியரிங் அப்படிங்கிற ஒரு ஃபீல்டுக்குள்ளே வரணும். பயோமேக்ஸ் எடுத்த ஸ்டூடெண்ட்ஸ் எப்போதுமே டேரெக்டாக நான் இன்ஜினியரிங் வரக்கூடாது. இந்த எல்லா கோர்ஸையுமே நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு, இன்கேஸ் உங்களுக்கு மார்க் இல்லை நீட்டில், இதுலேயும் போக முடியலை அப்படின்னா மட்டும்தான் நீங்கள் இந்த ஆப்ஷன் வரணும். ஓகேவா? இன்ஜினியரிங் நீங்கள் எடுத்து படிக்கலாம். பயோமேக்ஸ் எடுத்தவங்க கண்டிப்பாக மேக்ஸ் குரூப் படிச்சிருப்பீங்க. அப்போது நீங்கள் இன்ஜினியரிங் என்னென்ன குரூப் இருக்கோ எடுத்து நீங்கள் படிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா, இன்ஜினியரிங்கும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் தான் நீங்கள் டீச்சிங் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை சூஸ் பண்ணணும். டீச்சிங்னா என்ன டீச்சிங் சிஸ்டர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி, இந்த மாதிரி தனித்தனியாக, மைக்ரோபயாலஜி, இதெல்லாம் நீங்கள் தனியாக படிக்கலாம். ஃபுட் டெக்னாலஜி, இது எல்லாமே நீங்கள் தனித்தனி கோர்ஸாக, அதாவது பிஎஸ்சி, எம்எஸ்சி அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எடுத்து படிக்கணும். அதுவே இன்ஜினியரிங் அப்படின்னா உங்களுக்கு 4 இயர்ஸில் உங்களுக்கு எல்லாமே ஓவர் ஆயிரும். பட் ஆனால் உங்களுக்கு மெடிக்கல் கோர்ஸ் கிடைக்கலனா மட்டும் இன்ஜினியரிங் ப்ரிஃபர் பண்ணுங்கள். அப்படி இன்ஜினியரிங்கும் எனக்கு வேணாம், எதுக்கு நான் போய் இவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்கணும், அரியர் வைக்காமல் கிளியர் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக டீச்சிங் ஃபீல்ட், அரியர் வைக்காமல் கிளியர் பண்ணணும்னா எந்த ஃபீல்ட் போனீங்கனாலும் நீங்கள் படித்தா மட்டும்தான் அரியர் வைக்காமல் கிளியர் பண்ணலாம். டீச்சிங் எடுத்திங்கன்னா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, சுவாலஜி தனித்தனியாகவும் படிக்கிறவங்க இருக்காங்க, பயாலஜின்னு சேர்த்து படிக்கிறவங்களும் இருக்காங்க. ஓகேவா? பாட்னி தனி மேஜராக படிப்பாங்க, சுவாலஜி தனி மேஜராக எடுத்து படிப்பாங்க. அதில் 3 வருஷம் யூஜி படிப்பாங்க, அடுத்த 2 வருஷம் பிஜி படிப்பாங்க, இல்லை பிஹெச்டி பண்ணணுன்னாலும் அதிலே பண்ணுவாங்க. ஓகேவா? இந்த கோர்ஸ் எதுவுமே இல்லை அப்படின்னா மட்டும்தான் நீங்கள் இந்த கோர்ஸை ப்ரிஃபர் பண்ணணும். ஓகேவா? இதுதான் பயோமேக்ஸ் நீங்கள் எடுத்திங்கன்னா இந்த குரூப் எது வேணாலும் நீங்கள் படிச்சுக்கலாம். ஓகேவா? இந்த வீடியோ ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்.
இந்த கோர்ஸ் பற்றி உங்களுக்கு ஏதாவது எக்ஸ்பிளைன் வேணும், இன்னும் ஃபுல் டீட்டெயிலாக வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போல் இன்னொரு வீடியோவோட நெக்ஸ்ட் டைம் பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.